இந்தியாவில் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி மிக வேகமாக வந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது பபிள்னு சொல்லலாம், இல்லை டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்னு சொல்லலாம், எந்த மாதிரி வேணால் குறிப்பிடலாம். ஆனால் வேலை இழக்க போகிறது கன்ஃபார்மாக இந்தியர்கள் தான் அதிகமாகவே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் பேஸ் செக்டர் இன் ஐடி. அங்கே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இங்கே சர்வீஸ் மெத்தடாலஜி தான் இங்கே இயங்குது. அதனால அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். இங்கே வருங்காலங்களில் எல்லா வேலையும் பண்ணுது, கோடிங் பண்ணக்கூடியது. ஜோஹோட நிலைமைப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, கோடிங் வேலைகளுக்கு இனிமேல் மட்டும்தான் இருக்க போகுது, மனிதர்களுக்கான தேவைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே மேக்ஸிமம் பிஸ்னஸே கோடிங்கை பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. இதனால பல வேலை வாய்ப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூகுள் போன்ற பெரு நிறுவனங்களே அவங்களோட வேலையாட்களை குறைச்சிட்டு தான் இருக்காங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி போயிருங்க, எங்களுக்கு 50% ஆட்கள் மட்டுமே போதும் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. அமேசான்லேருந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க, TCSல 12,000 பேர் வச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷமாவே ஐடியில் எந்த விதமான ரிட்டர்ன்ஸுமே ஸ்டாக்ஸ் மார்க்கெட் எதுவுமே கொடுக்கல. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான். ஏஐவால என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம இன்னும் வருங்காலத்தில் சந்திப்போம்ன்றது இருக்கு. இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் வாரில் கூட அண்ட் ட்ரோனை வந்து ரோபோட்டிக்ஸ் பண்ணி அது மூலியமாக போரே நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வாராக இருக்கட்டும், எல்லா வாரமே ட்ரோன் யூஸ் பண்ணி தான் வாரே நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜிக்கல் முன்னேறி வந்துட்டு இருக்கோம். இப்போ மனிதர்களுக்கான வேலைகள் குறைந்துக்கிட்டே தான் வருது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹைலி பாப்புலேஷன், ஹியூஜ் பாப்புலேஷன். அதில் ஒரு 30 லட்சம் கோடி வந்து ஐடி பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஜிடிபியாக இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10% ஆஃப் ஜிடிபியே ஐடி பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஐடியில் நம்ம வேலை இருந்தாலுமே நம்ம எந்த விதமான லீகல் ஆக்ஷனுமே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆஃப்டர் 1995 அடுத்து வந்த லிபரேஷன் ஆக்ட், உலக வங்கியில் வாங்கப்பட்ட கடன் காரணமாக நம்மளால சில சட்டங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கு. அடிப்படை தொழிலாளர் சட்டம் இது வந்து ஐடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகபிள் ஆகுது. நமக்கு வேலை இருந்தாலுமே நம்மளால ஒரு லீகலாக எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. சில ப்ராஜெக்ட் கம்பெனிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ப்ராஜெக்ட் ஹெடிங் தான் எடுக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். சில பேர் இன்டர்ன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளால எந்த விதமான குரல்களுமே அவங்களை எதிர்த்து கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கான வேலைகளே இல்லை. அவங்களுக்கே வேலை கொடுக்க ப்ராஜெக்ட் எதுவுமே கொடுக்கப்பட முடியாத சூழ்நிலை தான் இருக்காங்க. காரணம் தான். எல்லா ப்ராஜெக்ட் பண்ணும்போது இனிமேல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கம்பெனிகள் இருக்க தான் செய்யுது. என்னதான் பண்ணுது அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மெயினாக சொல்லலாம் 95 வந்து பூமாவது இண்டஸ்ட்ரி. ஒரு 2005 பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஜாவா சுந்தரேசன் மாதிரி சின்ன வேலைக்கு வைப்பாங்க, பெரிய பெரிய ஆட்களை நிற்கிறது இருப்பாங்க. மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய டோராகவும், லோயர்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகக்கூடிய மெயின் டோராக இருந்தது ஐடி இண்டஸ்ட்ரி தான். அது வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண பணக்காரங்களும் இருக்காங்க. ஐடியால் தான் நிறைய பேர் வீடு கார்லாம் வாங்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளானவங்க தான். இப்போ அந்த இஎம்ஐ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சடனாக இப்போ 1 lakh வாங்கக்கூடிய சேலரியில் இருக்கவங்க வேலை போச்சுன்னா திருப்பி 1 lakhன்றது வேற இண்டஸ்ட்ரியில் எதுலையுமே கிடைக்காது. ஒரு பாடி உடல் வலிமை கொண்டு ஒர்க் பண்ணக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 30,000 அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான். ஐடியில் மட்டும்தான் 1 lakh 1.5 லட்சம்லாம் இன்ன வரைக்கும் சாதாரணமாக இருக்குது. இதனால் வரக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ் எப்படி இருக்கும், வீடுகளோட விலை என்ன ஆகும், வாடகை பேஸ் பண்ணி நிறைய பேர் இருந்தாங்க சென்னையில், அந்த வாடகை எந்த மாதிரி ஆகும், அதுலேருந்து இங்கே வந்துட்டா இங்கே கூடிய நிலவரங்கள் எப்படி ஆகும், சோசியல் இம்பேலன்ஸ் இது எப்படி பாதிக்கப்படும். ஐடியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகுங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான இது கற்றுக்கோங்க ஏஐ சம்மந்தமாக அப்படின்றாங்க. ஏஐ சம்மந்தமாக நம்ம கற்றுக்க போனால் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே எப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து அதை படிச்சுட்டு மறுநாள் சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கே இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் இல்லை. அப்புறம் நம்ம போய் கற்றுக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படியே கற்றுக்கிட்டாலும் ஷிஃப்ட்டில் வந்து நமக்கு வேலை கிடைக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ன்றது ஒரு 5 years மிகப்பெரிய டவுன் ஆயிடுச்சு. இனிமேல் வருங்காலத்தில் இந்த என்ட்ரி லெவல் இருக்காது, உள்ள இருக்கவங்களும் அப்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸ் இருக்குது, HR என்ன மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஒரு ஜாவா ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் பைத்தான் மாற்றுறது, பைத்தான் ரிலேட்டடாக பண்ணும்போது வேறு இதில் மாற்றுறது, அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷருக்குள்ளாக்கப்பட்டு அவங்கள வந்து தானாக வேலை விட்டு நிற்க வைக்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தப்படுத்தி நிறைய பேரை வேலை நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அவர் வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஆயிடுவார், டீம் லீடர் இதுவாக மேனேஜர் ஆகிடுவார். இப்போ எப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு டீமாக இருக்காங்க, அவங்களே மேனேஜர் ஆகாங்க, அவங்களே இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு வேலை எப்பயோ வேலையாச்சு. ரொம்ப நாள் ஒர்க் பண்ணவங்களுக்கும் அடுத்து என்ன அப்கிரேட் ஆகுறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஏஐல ஒரு டிராபேக் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாலோஜனைசேஷன் இருக்குது. அதுவும் அதனால என்னன்னா ஒரு கோடிங்கில் சின்ன எரர் வந்தாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறது சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் மனிதர்கள் தேவைப்பட்டுருவாங்கன்றதை அந்த கிளவுட் ஏஐ சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிறுவனமே. இதுவும் கொஞ்ச நாள் சரி பண்ணப்படும். இனி மனிதர்களே எங்களுக்கு தேவை. இப்போ சைனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ஃபேக்டரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ கண்ட்ரோலில் ரோபோட்டிக்ஸ் மூலியமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலையுமே ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை வாங்குறதுக்கு யார் தான் இருப்பாங்க. இங்கே யாருக்குமே வேலை இல்லைன்னா அந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அதை வாங்குறதுக்கு யார் தான் இருக்க போகிறாங்க கடைசியில். அப்படி ஒரு கேள்வி வந்துட்டு தான் இருக்கு. இந்த டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க. ஒரு சிடி வந்து பென்ட்ரைவ் வந்த பிறகு அந்த சிடி எல்லாமே காலி ஆயிடுச்சு, அந்த சேல்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ரேடியோவில் வந்து டிவி வந்த பிறகு ரேடியோவே காணாம போயிடுச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டைம் இருந்துச்சு. இப்போ நடக்கக்கூடிய டெக்னாலஜி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு 5 yearsக்குள்ள திருப்பி ஒரு 5 வருஷத்தில் இன்னொரு மாற்றம் ஆயிடுச்சு. தானாக சிந்திக்கக்கூடிய எதுவும் வரலாம்.
ஒரு டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்ன்றது சடனாக இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நாள் டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளால எப்படி ஒரு பரிணாமத்துக்கு உட்படுத்த முடியும்? மனிதனால ஒரு பரிணாமம் வந்து இந்த கட்டவரல் இங்கிருந்து கட்டவரல் இங்கே வரதுக்கே பலாயிரம் வருஷங்கள் ஆச்சு. அந்த மாதிரி தான் நம்மளால ஒரு பரிணாமத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். டக்கு டக்கு நம்மளால எவால்வ் ஆகிட்டு இருக்க முடியாது. அப்படி ஆறு வந்து அடுத்த ஜென்ரேஷன் சக்ஸஸ் ஆகலாம், முன்னாடி இருக்கவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அந்த சென்ட்ரலில் மாற்ற ஜென்ரேஷன் என்ன ஆவாங்கன்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இதனால சோசியல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். சோசியல் இம்பேலன்ஸ் என்ன பண்ணணும்னா அதிகப்படியான கிரைம்ஸ் உள்ளாக்கப்படலாம். இங்கே ஏற்கனவே பாப்புலேஷன் ஜாஸ்தி. இந்த மாதிரியான எக்கனாமிக் கிரைசிஸ் சந்திக்கும் போது கிரைம்ஸுமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போயே நிறையா ஊரில் வந்து வெளிநாட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்கேமர்ஸாக வேலை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அடிமைகளாக அங்கே வந்து ஒரு ஐடி நிறுவனமே என்ன பண்ணுதுன்னா ஸ்கேம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே எப்படின்னா தமிழ்நாட்டில் சில கோர்ஸ் சொல்லித்தரேன், உங்களுக்கு ஃபேக்காக வந்து 3 மாதம் இவ்வளோ சேலரி வாங்கின மாதிரி அவங்களுக்கு பேசி தருவோம் அப்படின்ற மாதிரியான கோர்சஸ் எல்லாம் சொல்லித்தரேன், உங்களுக்கு ஹைக்கில் கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 வாங்குறாங்க. ஒரு கடைசியில் நான் சொன்னால் நீங்கள் ஒரு 10 பேர் சேர்த்து கொடுங்க, உங்களுக்கு 5,000 கிடைக்கும், உங்களுக்கு 50,000 வந்துடும், உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கடைசியில் அந்த கம்பெனியை கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஏஐ சம்மந்தமாக சொல்லித்தரோம், ஏஐல டெவலப் ஆகும், உங்களுக்கு 1 லட்சம் சேலரி, நீங்கள் சேலரி வாங்கின மாதிரியே ஒரு பே ஸ்லிப்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கிளைம்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது கூட இதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 6 மாதம் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்க போகிறோன்றது நமக்கு சுத்தமாக தெரியல. இந்த போராக இருக்கட்டும், இந்த டெக்னாலஜி ஷிஃப்டாக இருக்கட்டும், இந்த ஏஐ பூமியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஷிஃப்ட்லாம் எந்த மாதிரி வரப்போகுதுன்றது தெரியல. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், இஎம்ஐஸை முடிக்க பாருங்கள். பெரிய பெரிய கடனில் இப்போ போய் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் அப்டேட் ஆக பாருங்கள். இல்லை வேறு பிஸ்னஸை நோக்கி போக வேண்டிய காலம் வந்து விட்டது, இதுக்காக தயாராங்க. இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இதுதான் உங்களால் தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி சர்வே பண்ணலாம். இப்போ சர்வேக்கே ஒரு மிகப்பெரிய இதுவாக வந்துருக்கு, த்ரெட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி போய் முடியும்னு தெரியல. உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்கள்.